Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 3rd வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டாவது அப்கமிங் வர ரிசல்ட் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரைடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். மார்க்கெட்டில் இப்போ நியூஸ் பேஸில் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா ஃப்ரைடே வந்து வீக்லி க்ளோசிங். வீக்லி க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையர் லோ ஹையர் லோ ஃபார்மேஷனை டெசசிவாக கட் பண்ணியிருக்காங்க. வீக்லியில் வந்து ஸ்ட்ராங் லாஸ்ட் 8 வீக் லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. சேம் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே சினாரியோ தான். ப்ரீவியஸ் ஹையர் லோ கட் ஆயிருச்சு, லாஸ்ட் 8 வீக் க்ளோஸ் கீழே நல்லா ஸ்ட்ராங் க்ளோசிங் டெசசிவாகவே வச்சிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கோட அப்கமிங் பிஸ்னஸ் அவுட்ஃப்ளோ வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கேப் டவுன் ஆகி ஃபாலோ ஆகிட்டு வருது. ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்ட் நியூஸ்னால ரிலையன்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே வருது. எதுக்கு ரிலையன்ஸ் அண்ட் HDFC எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா நிஃப்டி 50யோட டாப் ஃபர்ஸ்ட் செகண்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் இதுவே ஃபாலோ ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம லெவல்ஸ்லாம் கொடுப்போம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ஃப்ரைடே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். 10:20க்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. எதர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாங்கிறது சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு லெவலாக ஃபாலோ ஆகிட்டு வரும்போது திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகுங்கிற கிளியரான மென்ஷன் கொடுத்துருந்தோம். 1:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கரெக்டாக இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 25,700ல் 7:25 to 7:30ல் ரிஜெக்ஷன் ஆகலாங்கிறத மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துருந்தோம். அந்த ட்ரேட் யாராச்சும் கரெக்டாக பார்த்து ஃபோக்கஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமைஞ்சிருக்கும். FIDI டேட்டாஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து FIIs பார்த்தீங்கன்னா எகைன் அவங்க எப்போவுமே கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. நம்ம DIs மட்டும் தான் மார்க்கெட்டை வந்து தாங்க பிடிக்கனால கண்டினியூஸாக பையிங்காக இருக்காங்க. FIIs பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி 3769 கோடி கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க. DIs பொறுத்த வரைக்கும் 5596 கோடி மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் அவங்க கண்டினியூஸாக பையிங் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுனால புட் ரைட்டர்ஸ் பெரிய லெவலில் இல்லை. கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக ஸ்ட்ரைக் 25,800, 25,900, 26,000ல் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்காங்க. 25,700ங்கிறது ஸ்டாடல். நெக்ஸ்ட் டவுன் சைடில் வந்து 600, 500ங்கிறது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகலாங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த வீக்கோட எக்ஸ்பெரி எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீக்கு. இப்போ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 500% டேரிஃப் ட்ரம்ப் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட இது வந்து தள்ளி வைக்கிறது. அது புதன்கிழமை இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் அது இம்பேக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 12th பொறுத்த வரைக்கும் TCS HCL அதோட ரிசல்ட்டு, 14th வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட், 16th வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட், 17th பார்த்திங்கன்னா சாட்டர்டே HDFC ICC. இந்த வீக் டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்கோட ரிசல்ட் வரனால மார்க்கெட்டில் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷராக ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீக் வந்து அக்ரெசிவ் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்குக்கு எக்ஸ்பெரி இன்னும் 2 days இருக்குது. பட் நம்ம லாஸ்ட் ஒவ்வொரு நாள் எவ்வளோ டிகே இருக்குது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகேவே ஆகல. எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த ப்ரீமியம் அப்படியே இருக்குது. 190ல் ஓப்பன் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 187ல் அப்படியே இருக்குது. மண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் வால்டிலிட்டியாகவும் இருக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டே. அதனால் ப்ரீமியம் ஸ்டேபிளாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸும் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. நிறைய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அக்ரெசிவாக உடனே ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுப்போம். இந்த டைம் லெவல்ஸ் மார்க் பண்ணல. மார்னிங் இன்ட்ராடே ஹவர்ஸில் லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம லாங் ட்ரெண்ட் லைன் டவுன் சைடில் போட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எங்கே வருதுன்னா 25,440 அந்த ரேஞ்சில் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வருது. இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் போடும்போது 25,490 to 440ல் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வருது. எக்ஸாக்டாக ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் மண்டே நாளைக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் 2 days வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் வால்டிலிட்டியாக இருக்கும், இல்லைனா கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. புதன் வியாழன் பார்த்தீங்க அப்படின்னா வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,740
25,620 இதுக்குள்ளே இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா அது கன்சால்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். எனி ஒரு சென்டிமெண்ட்டில் பவுன்ஸ் பேக் வருது அப்படின்னா எகைன் 25,820 to 25,840 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் அப்கமிங் 2 டேஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. எகெயின் மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 550 480 25,480 25,520 டெஸ்ட் பண்ணுறதுக்கான எகெயின் கண்டினியூ செல்லிங் வந்தால் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேட்டில் வந்துட்டுருக்குன்னு சொன்னோம். பட் பேங்க் நிஃப்டியில் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஹையர் லோவை கட் பண்ணியிருக்காது. ஒரு ஃபாலிங் வெஜ் ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனது இன்னுமே அந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்போர்ட்டாக நாளைக்கு பிரேக் ஆனாலும் 58,880 சப்போர்ட்டாக ஆக்டாக பார்க்கலாம். 59,000ங்கிறது ரவுண்ட் நம்பர், அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிளாக. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் ஃப்ரைடே அந்த இடத்த டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணால ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக பாசிபிள் இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரைடே ஸ்ட்ராங் டெசசிவ் பிரேக் டவுன் வச்சாங்க. இப்போ இந்த இடமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 59,155ங்கிறது ஃப்ரைடேவோட லோ. இன்கேஸ் அந்த லோ கட் ஆச்சுன்னா 58,996. இன்கேஸ் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் அந்த எல்லோ கலர் நம்ம சொல்லியிருக்கோம் 54,489ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்கமிங்கில் ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் இந்த வீக் வர HDFC ICICI ரிசல்ட் வர சாட்டர்டே ஏதாவது பாசிட்டிவாக இருந்தால் தான் அப்கமிங் மார்க்கெட் பிரேக் ஆகணும்னா 59,635 தாண்டினா தான் எகெயின் மார்க்கெட் வந்து புல்லி சினாரியோவில் இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் பேரிஷ் சினாரியோலுக்கும் போகிறதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். நிஃப்டியுமே 800 வருது அப்படின்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் பேக். அந்த பவுன்ஸ் பேக் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணுமே ஒழிஞ்சு அங்கே போய் நம்ம வந்து லாங் பொசிஷனை அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் மேலே இருக்கனால இப்போ நீங்கள் ஏதாச்சும் நியூ இயர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனோ ஒரு ஃபாலோ வந்துச்சுன்னா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வைசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து கிளியராக நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் காட்டிட்டேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மேஜர் லெவல் பொறுத்த வரைக்கும் 82,969 இந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்ளை ஜோனாக இருந்துச்சு. இங்கே வரும்போதெல்லாம் மார்க்கெட் ஃபால் அது வந்து சப்ளையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டிமாண்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிமாண்டாக இருக்கவும் அங்கேருந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகி இன்னும் சஸ்டெயினாக இருந்துச்சு. ப்ரீவியஸ் 8 வீக்கோட லோ கீழே க்ளோஸ் வச்சாலும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் வரும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 82,960 இருந்து 82,800 இந்த 160 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் ப்ளஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எகெயின் ஃபால் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டி அந்த இடத்துல தான் ஒரு டிமாண்டும் இருக்குது ப்ளஸ் ப்ரீவியஸ் பையிங் ஜோனும் இருக்குது ப்ளஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சென்செக்ஸ் யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த லெவல் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 83,000ங்கிறது ரவுண்ட் நம்பர். அந்த ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு 82,960 82,818 கொடுத்துருக்கேன். அந்த லெவல் வரும்போது ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் இருக்கனால அங்கேருந்து ஒரு புஷ்அப் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸோட லெவல் 84,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா மல்டிபிள் சப்போர்ட் டெசசிவ் பிரேக் டவுன் இப்போ வரும்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 84,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 82,900ங்கிறது சப்போர்ட். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இன்ட்ராடே லோ இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போகலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சென்செக்ஸ்க்கு நிஃப்டிக்கு எப்படி சொன்னோமோ இந்த இன்ட்ராடே லெவல் 83,400 எகெயின் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி நம்ம சொன்ன மாதிரி 83,000 ரவுண்ட் நம்பர் 82,980 இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் 8400 to 84,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக சென்செக்ஸ் ஒர்க் ஆகும். நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுங்கிறது பார்த்துட்டு இன்ட்ராடே லெவல்ஸ் நான் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்னென்னா மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் ட்ரேட் பண்ணணும். ரேண்டம் ட்ரேடோ மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ ஆயிரும்கோசரம் புட் ஆப்ஷனோ இப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணால்
ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.